இங்கிலீஷ் எழுத்து அந்த எழுத்து இல்லாட்டி அந்த கடையிலையும் இல்லாட்டி மற்ற கடையில் போய் எல்லா கடையிலையும் எடுப்பார். இப்போ இன்னொரு கடையில் எடுப்பார் அதே எழுத்து. மண்டூர் மூண்டு. நீங்கள் இப்போ ஜி என்ற எழுத்து எழுதி காட்டினல்லோ, ஆங்கில எழுத்து எழுதி காட்டி தான் நீங்கள் அவர்கிட்ட லொத்தர் அவர்கிட்ட கேட்ட. நீங்கள் என்ன என்ன எழுத்து கேட்ட நீங்கள்? எப்படி 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 எழுத்து என்ன இருக்கிறது? ஓ, அது எப்படி நீங்கள் முதல் எழுதி காட்டுங்க. எப்படி நீங்கள் ஜி கேட்க அவர் சி என்று சேர்ந்தவர், நீங்கள் வேணாமன்ட்டு சொன்னேன். திரும்ப எழுதி காட்டுங்க, எழுதுங்க அப்போ. ஓ, இப்போ அது இப்போ உங்களுக்கு ஜி அதே ஜி சந்திரிக்காருண்ணே. இப்போ அந்த லொத்தரில் ஜி சந்திரிக்காருண்ணே. அப்போ நீங்கள் கேட்டு வாங்கினேன். ஓகே, நீங்கள் எந்த ஊர்? ஆ, மண்டூர். எந்த ஸ்கூலில் படிக்கீங்க? நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கீங்க? மண்டூர்லையா? மண்டூர் ஸ்கூல்லையா படிக்கீங்க? ஆ, உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியுமா? ஆ, எல்லாம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த ஆங்கில எழுத்து எல்லாம் தெரியும். ஆ, இந்த ஆங்கில எழுத்தெல்லாம் தெரியுமா? இந்த ஆங்கில எழுத்தெல்லாம் தெரியும். ஒவ்வொரு நாளும் வருவீங்களா அவ்வளோத்துக்கு? விரைக்கிட வருவீங்க. அப்போ கேட்டு தான் வாங்குவீங்க. வேறு நினைச்சது உங்களுக்கு தெரியல அப்படியா? எடுக்க மாட்டார் ஐயா. எழுதி காட்டணும். ஜி தான் வேணும். நீங்க பக்கத்துல நின்று என்ன செய்தவர் ஐயா? ஐயா வந்து கேட்டாரு ஜி எழுத்து வேணும் எனக்கு. ஜி எழுத்து அதாவது அதுதான் வேணும் வேண்டாம் அவர்கிட்ட. இவர் என்ன சொன்னாரு? அவர் சொன்னார் தீய காட்டி. அவர் இல்லைன்னு சொன்னார். திருப்பி நான் எழுதி காட்டத்தான் கேட்டார். ஓகே, இதுதான் அவர் எழுதி காட்டினவர் இல்ல. அவர் எழுதி காட்டினவர். அவர் எழுதி காட்டினதை நீங்க மதிக்கிட்டீங்க. மதிக்க போட்டுதான் நீங்க சொன்னா ஐயா அது சி இல்ல அது ஜி என்ன பாருங்க. எவ்வளவு இந்த வயதுல அவரை அப்படி கேட்டாருன்னு பாத்தீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா பத்தி? ஐயா ஒரு நான் சொல்றேன், அவர் என்ன சொல்றேன், அவர் இப்போ இந்த வயசுல யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன். யாரும் சொல்லல. எழுத்த பாக்குறேன். எழுத்த பார்த்து கேட்கிறேன். ஆங்கிலம். மண்டூர் மண். மூணாங்குறிச்சி. அவர் எழுத்து எழுதித்தான். மண்டூர் மண் தான் மூணாங்குறிச்சாமா. கேளுங்க அவர்கிட்ட எந்த ஸ்கூல்ல படிக்கீங்க? எந்த ஸ்கூல்ல ஐயா படிக்கிறீங்க? மகாவித்தியாலயத்தில் படிச்சீங்க. மண்டூர் மகாவித்தியாலயத்தில் படிச்சு எழுத்து இங்கிலீஷ் ஆங்கில எழுத்து எழுதி. ஐயா என்ன வேலை செய்தேன்னு கேளுங்க. என்ன வேலை செஞ்சீங்க நீங்க? பிசினஸ் வியாபாரங்கள் பார்த்துருக்கீங்க. வியாபாரம் என்ன வியாபாரம் ஐயா? வியாபாரம் ஐயா பார்த்தது என்ன வியாபாரம் செய்தீங்க? என்ன வியாபாரம் ஐயா பார்த்தேன்? இவர் அடிக்கடி வருவார் அவங்கள்ட்ட? வருவாரு. வந்து என்ன கேட்பாரு? கேட்பாரு. நீங்க அதை கொடுக்காட்டி விட்டு போட்டு போயிடுவேன். ஆனா அவரு கேட்கறது தான் கொடுக்கணும். என்ன மற்ற கடைக்கு போய் கேட்கறத கொடுக்கணும். ஆனா ஆங்கிலத்தை எழுதி காட்டுறாரு. வேற என்ன என்ன வேலை செய்யுது? என்ன வேலை மண்டூர் அங்க மட்டும் போவாரு. எங்க துறை மட்டும் போவாரு. அங்க குளிப்பாரு. எங்க மண்டுத்துறையில குளிப்பாரு. மண்டுத்துறையில குளிப்பாரு. மண்டுத்துறை குடும்பம் படிப்பாரு. திருப்பி வருவாரு. எங்க வர திருப்பி வருவாரு. அங்கால பாதையில போயிடுவாரு. அப்ப மண்டூர்ல இருக்காரு. அப்ப அவர் உங்களுக்கு நீண்ட நல்லா தெரியும். அவருக்கு விழுந்திருக்காரு. முதல் விழுந்தா எவ்வளவு விழுந்து? கேளுங்க நீங்க ஐயா. எந்த டிக்கெட்ல விழுந்தது உங்களுக்கு? 10,000 இதில் விழுந்தது மகஜன டிக்கெட் 10,000. அது மட்டும் தான் நம்ம விழுந்திருக்கேன். விழுந்தது எந்த கடை ஏஜென்சி? அவர் டிக்கெட் ஏஜென்சி. எந்த ஏஜென்சி? எந்த ஏஜென்சி அவர்? அது நீங்கள் எடுத்த டிக்கெட் கடைக்கு தானே. அது ஏஜென்சி எந்த ஏஜென்சி அவர்? அவர் பேர் என்ன? முதலே இவர் எப்படி நான் டிக்கெட் விற்கிறாள் எப்படி? ஆனால் அவர் எப்படி? வெரி எடுத்து பார்த்தா எடுப்பீங்க என்ன டிக்கெட் எல்லாம். இந்த டிக்கெட் விற்கிறாள் எப்படி? ஆனால் நீங்க கேட்கிற எழுத்துலாம் தருவாரா? என்ன இருந்த தருவாரு இல்லாட்டி விடுவாரு. ஆனா நீங்க சொல்ற எழுத்து இல்லாட்டி எழுதி காட்டுவீங்க. என்ன
எழுதி காட்டுவார் இல்லாட்டி போயிடுவார் ஓ அவர் போயிடுவார் மண்டூரில் படிக்க மண்டூர் மகாவித்தியாலயத்தில் படிக்கிறீங்க ஆமாம் வா இல்லாட்டி நம்ம அவரே அழகா சொன்னார் அவர் கேட்குற டிக்கெட் இல்லாட்டி என்ன வேறு ஆள் போயிடுவார் ஆ ஆள் போயிடுவார் போயிடுவார் வேற கடைக்கு போவார் வேறோட போவார் அந்த எழுத்து எடுத்து வருங்க ஆ அந்த எழுத்து எந்த கடையில போய் எடுப்பார் அந்த அந்த எழுத்து இருக்குதாரு எந்த கடையிலையாவது அவர் என்னடி சொன்னார் இந்த தெரியும் அப்படி சொல்கிறேன் அவர் இப்போ டிக்கெட்டு இல்லாட்டி தான் போயிடுவோம் அந்த நம்பர் கிடைக்காட்டி வேற வீட்டுக்கு போவோம்னு சொல்கிறாரு அப்படி தானேயா ஆமாய்யா துறமாட்டி நடப்பார் ஆ நடந்தது போய் அங்கே அங்கே குளிப்பார் உடுப்பில் அங்கே ஆற்றுல ஆற்றுல குளிச்சுட்டு திருப்பி காய வச்சுட்டு திருப்பி கட்டிட்டு திருப்பி இஞ்சால வருவார் சில நேரத்தில் அங்கே அழுவார் 2 ரவுண்டு ஈவார் இஞ்சால நான் கட்டி தெரிவிக்கிறாருன்னு தெரியும் அது வாரம் கடிக்கை